உனக்கு கீழே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வரான், ஒரு கொள்ளையடிச்சுட்டு வரான், ஒரு ரேப் பண்ணிட்டு வரான், ஏதோ ஒரு சிலிமிசம் பண்ணிட்டு வர்றான்னா நீ என்ன பண்ணுவ? டெலீட் பண்ணுவியா? அழிப்பியா? அப்ப நீ அதானே பண்ணேன்னு சொல்ற. நான் ஆட்சிக்கு வந்தாலே நான் டெலீட் பண்ணுவேன்னா நீ அதிகாரத்துல இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இல்லைன்னா பாவம் மாவட்டத்தில் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்கன்னா 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? செந்தில் பாலாஜி பேர் அடிபட்டுச்சு பாத்தீங்களா? இந்த செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு கூட்டிட்டு போனதுல முக்கிய பங்கும் இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கு. நீ பொது மேடையில என் கட்சியில நான் வந்து ரவுடி சப்போர்ட்டோட ஆள் வச்சிருக்கேன், படைபலம் இருக்கு, என்கிட்ட அதிகார பலம் இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றத நீ யாருக்கு சொல்ற? ரவுடிசம், உங்களை மிரட்டுறது, உங்க மேல கொஞ்சமா ஏதாச்சும் டச் பண்ண வந்த லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க அவரக்கா அண்ணன் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு. அதெல்லாம் நம்ம விஎஸ் பாபு இருக்கிறாரு பாத்துக்குவாரு. இந்த ஆதவ அர்ஜுனா தெரியுமா என்ன தெரியுமா பண்ணாரு? இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அரசியல்வாதி ஆயிட்டாராம். வில்லிவாக்கத்துல ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டின அந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் அகட்டினாங்க. அவங்க ரொம்ப காலமா போராடிட்டு இருக்காங்க, வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னு கேட்கிறேன். அப்புறம் இந்த வீடியோலாம் பல லட்சம் பேர் பாக்குறீங்க, 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்லாம் பாக்குறீங்க. பாக்குறோம் கொஞ்சம் லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமா அடுத்த வீடியோ நான் ஆதாரத்தோட ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போறது கொஞ்சம் ஆர்வமா இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், அனில் சி செல்லுங்களா. இன்னைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு அருமையான பதிவை போட்டிருக்காப்புல. ஒரு வளர்ந்து கட்டவருக்கு சும்மா சம்பட்டி எடுத்து அடிச்ச மாதிரி அது ஒரு அறார் இல்லை, உங்க விட்டு அடி எங்க விட்டு அடி இல்லை, ஆதாரத்தோட அடி. உண்மையை சொல்லியிருக்காப்புல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் அவர்களுக்கு நான் வந்து ஒரு நலம் விரும்பியா நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க கேட்க மாட்டீங்க, நல்லது சொல்லிட்டே இருக்கேன். இங்கே ஆதவ அர்ஜுனான்ற ஒரு கேரக்டர் எப்பேற்பட்ட ஒரு ஆளு, அந்த ஆளு அதாவது எப்படின்னா எதற்காக உங்க கட்சிக்குள்ள வந்திருக்கான், இந்த ஆளு வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி அனுப்பப்பட்டு உங்க தாவேகா கட்சியவே வேரோட சாய்க்கிறதுக்கு அனுப்பப்பட்ட ஆளு தான் இந்த ஆதவ அர்ஜுனா. ரெண்டாவது, இந்த ஆதவ அர்ஜுனா வந்து தான் எந்த இடத்துல இருந்தாலும் தான் தான் வந்து ஒரு தலைவனா இருக்கணும், அந்த இடத்துல நான் தான் வந்து லீடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடும் ஒரு அதிகார திமுறோடும் இருக்கக்கூடிய ஆளு இந்த ஆளு அப்படின்னு அவர் வந்து எழுதியிருக்காப்புல. அது மட்டும் இல்ல, கரூர் துயர சம்பவத்துல இந்த வளர்ந்து கட்டவருக்கு முக்கியமான தொடர்பு இருக்கிறதாகவும் சிபிஐ விசாரிக்கும் போது இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துடும், ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது தம்பி அப்படின்னு அவரை குறிப்பிட்டு கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? செந்தில் பாலாஜி பேர் அடிபட்டுச்சு பாத்தீங்களா? செந்தில் பாலாஜிய திமுகவுக்கு கூட்டிட்டு போனதுலயும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு லட்சிய ஜனநாயக கட்சியுடைய தலைவர். கரூர் துயர சம்பவத்துக்கு எல்லாரும் என்ன யாரு பேர் அடிபட்டு சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் யாரு காரணம் அப்படின்னு. அந்த ஆளோட யார் நெருங்கிய தொடர்புல இருக்கிறது, அந்த ஆளை யார் திமுக கூட்டிட்டு வந்தது? அப்ப இங்க இவர் எல்ஜேகே தலைவர் சொல்ற மாதிரி திமுகவுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் அனுப்பப்பட்டு இங்க தாவேகா வந்து வேற இருக்க அனுப்பப்பட்டவர்னு சொல்றது இல்ல எந்த சந்தேகமும் இல்லை. என்னோட சொந்த அனுபவத்துல விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த ஆளோடைய குணத்தை நான் பார்த்திருக்கேன். எங்க குடும்பத்தையே பிரிக்க பார்த்த ஒரு ஆளு, அது போல பல கட்சிகளை பிரிக்க பார்த்த ஆளு, விசிகாவில் இருந்தப்ப தான் தலைவனாகணும், தன்னோட இடத்த விட்டு நம்ம அதிகாரத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அங்க இருந்து திருமாவளவன் அடிச்சு துரத்துனாரு. நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல ரொம்ப அக்கறையோட சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய வெற்றி பாதை நோக்கி போங்க, உங்களுக்கான வெற்றிக்காக உழைங்க, இது மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்களெல்லாம் கூட வச்சிருக்காதீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லாம சொல்லியிருக்கிறாரு எல்ஜேகே தலைவர். இப்ப கூட இந்த ஆதவ அர்ஜுனா வந்து நீங்க தாவேகாவோட கட்சியோட வளர்ச்சிக்காகவோ இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவோ கட்சி நலனுக்காகவோ பாடுபடல. கட்சி எப்படி அதல பாதாளத்துக்கு இழுத்துட்டு போறது, கட்சியை எப்படியெல்லாம் வந்து கட்சி சம்பந்தமான சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா பேசுவாப்புல சப்போர்ட் பண்ணி, ஆனா கட்சிக்கு எதிராக யாராவது பேசுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி, கட்சியை கலாய்க்கிற மாதிரி, விஜய் அவர்களை கலாய்க்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுப்பாப்புல. இதுதான் உள்ளடி வேலை பார்க்கறது. யாரு இவர்? இன்னொரு பதிவை தெளிவா போட்டாரு, காலத்தை எடுக்கும் துணிச்சலான முடிவே கழகத்தை காக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எந்த யோசனையும் இல்லாம இந்த காலத்துல எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலான முடிவு, என்னையா தூக்குறமே கட்சியில வந்தா போனா அப்படின்னு நினைக்காம நீங்க காலத்தை எடுக்கும் துணிச்சலான முடிவோடு இந்த வளர்ந்து கட்டவனை வெளியே அனுப்பினால் கழகத்தை காக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அவர் மேல வந்து அனுதாபப்பட்டு இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு விஜய் அவர்கள் மீது அனுதாபப்பட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆனா நம்மளால கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, கட்சியை நடத்துறது, கட்சிக்கு ஸ்பான்சர் பண்றது, கட்சி இப்ப கட்சியே எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப முதல்ல கம்பெனிக்கு இவர் தான் சிஓன்னாங்க, யாரு வளர்ந்து கட்டவர, இப்ப கட்சிக்கு இவர் தான் கோட் டைரக்டர் மாதிரி, கோட் தலைவர் மாதிரி இப்ப இவர் உருவெடுத்துக்கிட்டு வராரு. ஏற்கனவே இருந்தவங்களாம் எல்லாரும் ஓரம் கட்டப்பட்டாங்க. இப்ப அது மாதிரி அந்த கட்டமைப்பு நிர்வாகத்தையும் அந்த வளர்ந்து கட்டவர் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் கலை யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது,
எந்த அளவுக்கு இந்த வளர்ந்து கட்டவருக்கு தகுதி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது இந்த வளர்ந்து கட்ட கொக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணிடுவோம், இன்னும் ஒரு 60 நாள் மட்டும் போருங்க. எதுக்கு எஃப்ஐஆர்? ஏன்டா சமூகம் எப்போ எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணுவாங்க? மவுஸ் வச்சு பண்ணுவாங்க. மவுஸ் வச்சு பண்ணிடுவாங்க. இருக்கலாம், மவுஸ் வச்சு பண்ணுவாங்க, இல்லைன்னா அழிலப்பற வச்சு அழிச்சிருவாங்க. அழிலப்பற வச்சு அழிச்சிருவாங்க எஃப்ஐஆர்லாம். காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்டத்தில் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எஃப்ஐஆர்னா என்னன்னு நினைச்சிருக்கேன். அதாவது தெரியுமா எங்களுக்கு தெரியாதானே தெரியல. புரிஞ்சு பேசுறாங்களா இல்லை புரியாம பேசுறாங்களா? இல்லை இது என்ன, அது என்ன தபாலா? இல்லை, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, சட்டத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இவர் காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் இவர் வந்தோன்னே வந்து டெலீட் பண்ணிடுவாராம், அழிச்சிடுவாராம். அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனநிலையோட இருக்காங்கன்னு பாருங்க. அந்த இவன் முட்டாள்தனமா பேசுறது வேற விஷயம் இவங்க. ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு மனநிலை, ஒரு அதிகார வர்க்கத்தோட இது திமிரு தெரியுது பாருங்க, ஒரு திமிரு. இந்த எல்ஜேகே தலைவர் சொன்னான்னு பாத்தீங்களா, தான் எந்த இடத்துல இருந்தாலும் அதிகாரத்தை நிலைநாட்ட நினைப்பான், தான் பெரியாளர் நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அப்ப இந்த ஆள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, டெலீட் பண்ணிடுவோம்னா என்ன அர்த்தம்? அப்ப தாவேக்காரன் எவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் ஆட்சிக்கு வந்தோன்னா கேஸை டெலீட் பண்ணிடலாம். அப்போ நீ ஒரு எம்எல்ஏவா இருக்க, இது நீ ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கேன்னா அந்த தொகுதியில் உன் கட்சிக்காரனும் உன்னோட ஆதரவாளனும் உனக்கு கீழே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வரான், ஒரு கொள்ளையடிச்சுட்டு வரான், ஒரு ரேப் பண்ணிட்டு வரான், ஏதோ ஒரு சிலிமிசம் பண்ணிட்டு வர்றான்னா நீ என்ன பண்ணுவ? டெலீட் பண்ணுவியா? அழிப்பியா? அப்போ நீ அதானே பண்ணேன்னு சொல்ற. நான் ஆட்சிக்கு வந்தாலே நான் டெலீட் பண்ணுவேன்னா நீ அதிகாரத்தில் இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? தப்பானவனுக்கு தப்புக்கு நீ துணை போகக்கூடிய ஒரு ஆள். நீ வந்து தன்னோட அதிகார பலத்தையும் தன்னோட சர்வாதிகாரத்தையும் காட்டுறதுக்கு, தான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய வளர்ந்த கொக்குன்னு காட்டுறதுக்காண்டி நீ டெலீட் பண்றது அழிக்கிறது எல்லாத்துக்கும் நீ தயாரான ஒரு ஆள். அப்படி இது மூலியமா நீ என்ன மெசேஜ் சொல்ல வர அப்படின்னா, இவர் சொன்ன மாதிரியே நீ திமுகவுடைய முக்கியமான புள்ளி சொல்லி உள்ளடிய வேலை பார்க்க நீ ஆரம்பிச்சுட்ட. அப்படிதான் இங்க எல்லாருக்குமே தோணுது, இங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா வெளிப்படையா நீ பொது மேடையில பேசும்போது இங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அழிப்போம், இது அறிவார்ந்தவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு தற்கூறிகள் அணில் பாய்ஸ் வேணா கைத்தட்டி விசில் அடிச்சு ஃபயர் விடுவாங்க. அறிவார்ந்தம் எப்படி பார்ப்பான்னா, நீ ஆட்சிக்கு வந்தா நான் எஃப்ஐஆர் டெலீட் பண்ணுவேன்ற பயப்படாம அதை பண்ணுங்க இந்த பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, அப்ப நீ உன்ட்டெல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அதிகாரம், ஆட்சிக்கு நீ வரப்போறது இல்லை, குறைஞ்சபட்ச ஒரு அதிகாரம் ஏதோ ஒன்று எம்எல்ஏ இருந்துச்சுன்னா நீ என்ன நாட்டம் காட்டுவேன். அப்ப அவர் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது, உண்மைதான். குடும்பத்தை பிரிச்ச மாதிரி கட்சியை பிரிச்சு அங்கே விசிகான்ற கட்சியை கைப்பற்ற போய் அவர் செருப்பை கொண்டு அடிச்சு கடைசியில் இங்கே வந்து திமுகவுக்கு ஆள் கூட்டிட்டு போய் விட்டு அங்கேயும் நெருங்கிய தொடர்பு ஆக மொத்தத்தில் இது எப்படின்னா, அவர் குறிப்பிட்டு அதையும் சொல்லிட்டாரு, இவர் வந்து பக்கா ஸ்லீப்பர் செல். இந்த ஸ்லீப்பர் செல்லை உங்க கட்சியில வச்சிருக்கிற வரைக்கும் கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் இருக்காது, கட்சி அதல பாதாளத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவருக்கு கொடுத்த ஆபரேஷனை கச்சிதமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட நீங்க ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து செய்ய விட்டுருக்கீங்க. விஜய் அவர்களே இது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு டேக் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்புறம் மேடையில் பேசும்போது இந்த வளர்ந்துகிட்ட சொல்றாரு, முன்னாடிலாம் வட சென்னைக்கு வர்றதுன்னா பயப்படுவேன். ஏன் பயப்படுற? ஏன் அங்கே எதுவும் வாக்கிய தகராறு இருக்கா? இல்லை அங்கே இருக்கிற என்ன சொல்ல வர? வட சென்னையில் பார்த்தா பயப்படுவேன்னா என்ன? வட சென்னையில் இருக்கிறவங்க பூரா பேர் அப்படியா? ஏன் மற்ற ஏரியாலாம் உனக்கு குற்றம் நடக்கலையா? வட சென்னையில பயப்படுவேன். வட சென்னைனாலே எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே பாபு அண்ணன் இருக்காப்புல, பாபு அண்ணன் வந்து நமக்கு வந்து எதுனாலும் பார்க்க வேண்டியதை பார்த்து தட்ட வேண்டியதை தட்டி தூக்கிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாராம். பார்த்தீங்களா இல்லையா? இந்த ரவுடிசம், உங்களை மிரட்டுறது, உங்க மேல கொஞ்சமா ஏதாச்சும் டச் பண்ண வந்த லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க அவரக்கா, அண்ணன் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு. அதெல்லாம் நம்ம விஎஸ் பாபு அண்ணன் இருக்கிறாரு, பாத்துக்குவாரு. வட சென்னையோட நம்ம அண்ணன் மாதிரியே ஒரு ராய பையங்க இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர? நீ பொது மேடையில என் கட்சியில நான் வந்து ரவுடி சப்போர்ட்டோட ஆள் வச்சிருக்கேன், படைப்பலம் இருக்கு, என்கிட்ட அதிகார பலம் இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றத நீ யாருக்கு சொல்ற? உன் கட்சி நிர்வாகிகளுக்கு நீ பூஸ்ட் பண்றதுக்கு நீ தனிப்பட்ட முறை நிர்வாகிகளும் கூட்டு பேசுனா, தலைவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நோட்டீஸ் பண்ணி பிரச்சனை பண்றான்னு கேட்டா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வழங்கலாம். அதான் சரி இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனை நம்ம பொறுப்பாளருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க நிம்மதியாக கட்சி வேலையை செய்யுங்க அப்படின்னு நீ சொன்னா நீ நல்லவன். ஒரு பொது மேடையில் வந்து நீ கெத்த தௌலத்தை அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு பார்த்துக்கலாம், கட்டி தூக்கிட்டு போயிடுவாரு, அங்க என்ன செய்யணுமோ செய்வாரு, தூக்கிட்டு போய் பார்க்க வேண்டியதுல பார்த்து பண்ண வேண்டியதை பண்ணிடுவாருன்னா அவரு நான் செவனேன்னு தான்டா இருக்கேன், என்ன ஏன்டா ஏன் ரோட்ல போற ஓனான் எடுத்து ஏன்டா ஏன் வெட்டிக்கல வர்ற? அவர் பாவம் அவர் நிலைமையில இருந்து பார்த்தா தெரியும். அவர் பாவம் நம்ம தூண்டு இருந்து அவர் ஏதோ பாவம் ஏதோ அரசியல்ல பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம்.
ஆனா இவர் வந்து என்னமோ அவருடைய கடந்த கால வாழ்க்கையை குறிப்பிட்டு ஏதோ ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். ஏதோ அவர் சொல்லும்போது அவர் பெரிய பழைய காலத்து ரவுடி போல் இருக்கு, ஏன்னா இப்ப அவரை பத்தி தெரியாது, எல்லாரும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் அது அரசியல்வாதி போல் இருக்கு, புதுசா கட்சியில வந்திருக்காரு, ஒரு முக்கியமான ஆள் போல, ஏதோ தொழிலதிபர் போலங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த வளர்ந்துகிட்ட அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய ரவுடியா இருப்பாரோ, பயங்கரமான மோசமான இருப்பார் போற உட்கார்ந்து இருக்கிறவர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே பார்க்க தோணுது. ஏன்னா அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தது அப்படி. இந்த வளர்ந்து கட்டவர் முன்னாடிலாம் நான் பயப்படுவேன், இப்பெல்லாம் பாத்தீங்களா அண்ணன் இருக்காரு, அண்ணன் வந்தா பத்துக்கிடுவாரு. யாரை பார்த்து இப்படி சொல்லுவாங்க? ரவுடியை பார்த்து சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து அடிதடி பண்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ உங்க கட்சியில கட்ட பஞ்சாயத்து அடிதடி பண்றவங்கலாம் கூட சேர்த்து வச்சிருக்கீங்களா அரசியல் பண்றதுக்கு? நீங்க பார்த்து அப்ப நீங்க திமுகவை கேட்கறதுக்கும் அதிமுக கேட்கறதுக்கும் மற்ற கட்சியில பார்த்து கேட்கறதுக்கு அப்போ உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப அடிதடி பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, நீங்க விமர்சிக்கிறீங்கல்ல, விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன், தாவேக்காவுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறேன். தாவேக்காவில் ஒரு முதன்மை தளபதி, கட்சியோட கோ டைரக்டர் அவர் தான், அடுத்த தலைவர் அவர் தான், அப்படிதான் எல்லாரும் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க, நம்மளும் சொல்லுவோம். அந்த தலைவரே சொல்றாருப்பா, தாவேக்காவுடைய அடுத்த கட்ட தலைவரே சொல்றாரு, நாங்கள் வந்து எஃப்ஐஆர் டெலிட் பண்ணுவோன்றாரு, கட்சியில் ரவுடி வச்சிருக்கன்றாரு, கட்டி தூக்கிட்டு போய் பண்ண வேண்டியதை பண்ணுவோன்றாரு, நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்றாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, தாவேக்கான்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நீங்கள் எப்படி நீங்கள் இன்னைக்கு காப்பி அடித்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் செயல்படுத்த நினைக்கிறீங்களோ, இல்லை காப்பி அடித்து எல்லாத்தையும் வந்து மக்கள் மத்தியில் வந்து கவர் பண்ண நினைக்கிறீங்களோ, எப்படி காப்பி அடித்து மற்றதெல்லாம் வந்து நீங்கள் பெண்களுடைய ஓட்டெல்லாம் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ, முழுக்க முழுக்க அரசியல் நடிப்பு. தூங்கி எந்திரிச்ச உடனே அரசியல்வாதி எப்படி நடிப்பானோ, ஒரு கொட்டாய் விடும் போதே அப்படின்னு நடிப்பான் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது மாதிரி இந்த அரசியல்வாதி வந்து ஒண்ணு பண்ணான்னா அதுக்கு ஒரு அர்த்தம், 1000 அர்த்தம் பார்க்கலான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இவங்க பக்கா நடிப்பு, பக்கா பிளானு. இவர் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மை. எல்ஜேகே தலைவர் சொன்னது எல்லாமே 100க்கு 100% உண்மை அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரியும். யார் அதை வந்து சொல்லல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வெளியே வந்துடும். வெளியே வரும்போது நமக்கு தெரியும் இவரை பத்தி நிறைய விஷயங்கள்லாம். இந்த ஆதவர்ஜனா தெரியுமா என்ன தெரியுமா பண்ணாரு? இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அரசியல்வாதி ஆயிட்டாராம். வில்லிவாக்கத்துல ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டின அந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் அகட்டினாங்க. அவங்க ரொம்ப காலமா போராடிட்டு இருக்காங்க, வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னு கேட்கிறேன். அவங்க கேட்குறாங்க, இத்தனை நாள் ஒரு போனவன அப்படியே அரசியல்வாதியா குதிச்சிட்டாரான் களத்துல, மேல இருந்து உச்சத்துல இருந்து குதிச்சோன்னு ஒரு உதிச்சிட்டாரான். அவர் கரியர் உச்சத்துல இருந்து குதிச்ச மாதிரி இவர் லேசா சின்ன கரியர், அவர் பெரிய சைக்கிளோட கேரியர்ல இருந்து குதிச்சாரு, இவர் சின்ன சைக்கிளோட கேரியர்ல இருந்து குதிச்சாரு. வில்லிவாக்கத்துல போய் அந்த மக்கள் கேட்கிறாங்களாம். அந்த மக்கள் பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இது போல எண்ணற்ற பகுதிகளில், சென்னையில மட்டுமே ஆக்கிரமிப்பு பகுதியில் குடியிருப்பு பகுதியில் அகற்றும் போது அங்க முதலாளா போராடுறதுக்கு போனது சீமான் அவர்கள் போனார். சரியா? அந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணி ரோட்ல போய் உட்கார்ந்தவர் சீமான். அவங்களே சொல்றாங்க, அவர் போராட்டம்னா வந்துருவாரு, இவங்க எலெக்ஷன் வந்தாதான் வருவாங்க, என்கிட்ட வந்து என்ன கேட்பாங்க, இடிச்சிட்டு இருக்கும்போது வலிக்குதா, அடிக்கும் போது அழுகுறியான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி ஆளுக்குங்க இவங்கலாம் அப்படின்னு பப்ளிக் பேட்டி கேட்க போகும்போது கழுவி ஊத்துனாங்க. யார? இந்த வளர்ந்து கட்டார். யாருங்க இவரு? எப்ப பார்த்தாலும் கார்ல வராரு, வந்துட்டு சும்மா வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு. யாருங்க சொன்ன மாதிரி குமார் யாரு இவரு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யார் இவரு, யார் இங்க வந்தாலும் ஏன் இங்க வந்தாரு, வர்றாங்க போறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அப்படியே கையாட்டுற மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க, மக்கள்கிட்ட போய் பேசுற மாதிரி வீடியோ போட்டோ ஷூட் நடத்துறாங்க, பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்களால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்க. இப்ப இவங்க வந்து என்ன யூஸ்? இப்ப சீமானாவது வந்து எங்களுக்கு போராடினாரு, குரல் கொடுத்தாரு, ஒரு அறிக்கை விடுறாரு, எங்களுக்காக பிரஸ் மீட்ல பேசுறாரு. இத்தனை நாள் அந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுத்தது யாரு? ஒரு தனி வார்டு வந்துருச்சு, அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தது யாரு? அவனுக்கு ரேஷன் அட்டை கொடுத்தது யாரு? முதல் நாள் முதல் வீடு கட்டும் போதே நீ அவனுக்கான முறையான முறைப்படுத்தி இடம் ஒதுக்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை குடும்பம் வந்திருக்குமா, இத்தனை குடும்பம் நடுத்தூர்ல நின்று இருக்குமா அப்படின்னு அவர் எங்களுக்காக கேள்வி கேட்டாரியா? இவன் யாரையா எங்களுக்கு பண்ண, இவன் என்னையா பண்ண எங்களுக்கு, இல்ல இவங்க தலைவர் என்னையா எங்களுக்கு பண்ணாருன்னு அந்த மக்கள் வந்து கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்கிறாங்க. இன்னொன்னு, எங்க போனாலும் வந்து இந்த சொல்லுவாங்க, முத்துப்பாண்டி நீ ஏன்டா கொலைப்படுற, என் பின்னாடி தமிழ்நாடு இருக்குண்டு, அதெல்லாம் நீயே சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. அது மாதிரி ஒன்று காது மேல யாராவது ஒன்று கேட்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்க. என் பின்னால் 5000 பேர் இருக்காங்க, டிவிக்கேல ஆனா 5000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க, ரோட்ல உட்காரப்ப நீ அவங்களெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வீட்டுல என்ன வேலை செய்யறாங்களா? நான் தயவு செய்து சொல்றேன், இந்த ஆள் கூப்பிட்டோன்னு ஓடி போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போன் எடுத்து தலைவா சொல்லுங்க தலைவான்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் உங்களுக்கு தான் இந்த பதில். சரியா? என் பின்னால் 5000 பேர் இருக்காங்க, நான் சொன்ன ரோட்ல உட்காருவாங்க. ஏன் அவர் சொல்லி நீ ஏன் ரோட்ல உட்காரணும்? ஏன் உனக்கு சொந்த அறிவு இல்லையா? ஏன் உனக்கு மக்கள் போராடணும் உனக்கு தெரியாதா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் போராடினாங்க, தன்னெழுச்சியா மக்கள் போனாங்க. உங்க தாவேக தலைவர் விஜய் வந்து ரோட்ல உட்கார சொல்லி அவர் கூட போய் மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதுக்கு உட்காருன்னு அவனை ஒன்றும் சொல்லல. அவர் வருவாரா போராடுறதுக்கு? நிவாரணம் கொடுக்கறதுக்கே வீட்டுக்கு வர சொல்லி ஒரு அரிசி சிப்பத்தை கொடுக்குற ஆளு, தூய்மை பணியாளர் போராடுறவங்களை வீட்டுக்கு வர சொல்லி கரூர்ல செத்து போயிட்டாங்க. உலகத்திலேயே
ஊர்ல எல்லாம் கேதகாரன் வீட்டுக்கு போய் 1 மாசம் கழிச்சு ஊருக்கு போனாலும் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வீட்டுல போய் என்னப்பா நான் அந்த கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன், நான் வெளிநாடு போயிட்டு இருக்கேன், வீட்டுல வந்து வா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் பண்ண மாட்டாங்க. எவனுமே இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபியமான ஒரு மனிதனுக்குள்ள குணங்கள், அந்த குணங்கள் கூட இல்லாத ஒருத்தர்கிட்ட நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அவர் ரோட்ல வந்து உட்காருவாரு, மக்களுக்காண்டி போராடுவாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது நீ நினைக்கவும் கூடாது. நான் என்ன கேட்கிறேன், இந்த வளர்ந்து கட்டவர் 5000 பேர் உட்கார வைப்பேன், 5000 பேர் உட்கார வைப்பேன், இத்தனை நாள் எங்கே இருந்த, இத்தனை நாள் எங்கே போயிருந்த கேட்பானா? கேட்க மாட்டாங்க அந்த மக்கள். நீ இத்தனை நாள் நீ விசிகாவில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த, இப்போ நீ தாவேக வந்த நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ உனக்கு இந்த 5000 பேர், இதுக்கு முன்னாடிலாம் அந்த வார்த்தையெல்லாம் வரல பார்த்தீங்களா? ஏன்னு கேளுங்க. இதே விசிகாவில் இருக்கும்போது என் பின்னால் 5000 பேர் இருக்கான், என் பின்னால் 10,000 பேருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே அறிவாக இருப்பாங்க, கட்சி சிந்தனையோடு இருப்பாங்க, தலைவர் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க, தலைவருடைய கொள்கைக்காக இருக்கும். அவங்க கூட்டணியை பற்றி நம்ம 1000 விமர்சிக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. இப்போ விசிகாவில் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, நான் எப்படா உன் கூட வரேன்னு சொன்னேன், நான் அந்த 5000 பேரில் நான் இருக்கணும்னு கேட்பான். சரியா? கேட்பான், உண்மையிலே கேட்பான். ஏன்னா அறிவுள்ள கூட்டம். இங்க இருக்கிற கூட்டம் எப்படி தெரியுமா? 5000 பேர் இருக்குன்னு சொன்னோன்னா விசிலடிப்பாங்க. தலைவா, தலைவா நானும் வரேன் போடா அப்படின்னு சொன்ன மாதிரி தான். அவன் உன்னை யூஸ் பண்ண தான் செய்வான். உன்னை வச்சு என்ன செய்றான்னா, உன்னை இந்த ஆடுறான்னு குரங்கு வச்சு வித்த காட்டுவாங்கல்ல, நடுவில் குச்சியை காமிச்சு குரங்கு தாவும் பாரு. அது மாதிரி உங்களெல்லாம் ஒரு குரங்கு கூட்டம் மாதிரி பார்க்குற, அது மாதிரி உங்களெல்லாம் ஒரு குரங்கு கூட்டம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆதவ அர்ஜுனா. அதாவது இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் குரங்கு கூட்டம் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு, இப்போ ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நான் சொன்னா அந்த அணில் தாவும், இந்த அணில் மரத்துக்கு மரம் பறக்கும், என்கிட்ட ஒரு 500 அணில் இருக்கு, நான் சொன்னா ரோட்ல உட்காரும், நான் சொன்னா தென்னை மரத்துல ஏறும் அப்படின்னு உங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுகிட்ட நீங்க வந்து தலைவரே தலைவரே தலைவரேன்னு போறீங்க பாத்தியா? இதெல்லாம் வந்து கூடி சீக்கிரத்துல உங்க தலைவரே வந்து இந்த எல்ஜேகே தலைவர் சொன்னார் பாரு ஒரு குற்றச்சாட்டு, இதோட ஓனாயோடைய தோலை உரிச்சு ஆட்டுக்குட்டி தோலை போத்திக்கிட்டு ஒரு ஓனாய் சுத்தி தெரியுதுன்னு கண்டுபிடிச்சிருவாரு. எப்படியும் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம உங்களுக்கு சீக்கிரத்தை தெரியாது, ஒரு எப்பயான கட்சி ஆஃபீஸுக்கு போட்டு லீவ் விடுறாரு, அதனால எப்பயாவது பார்ட் டைம் ஜாப்பாக தான் அரசியலுக்கு வருவார். கொஞ்சம் லேட் ஆகும். என்ன லேட்டாக போனதுக்கப்புறம் கடைசியில் இவரால் தான் கட்சியே போச்சு, இந்த ஆள் தான் கெடுத்துவிட்டேன் அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு கோயிலாக போய் பூஜை பண்ண வேண்டியதாக, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. பொறுத்து இருந்து பார்ப்போம். 2 நாள் ஒரு ஆதாரம் வேறு வருதுன்றாங்க உங்கள் தலைவரை பற்றி, என்னன்னு பார்ப்போம்.